அதிமுக பலவீனமாகும் என்று நான் கருதவில்லை. ஆனால் இவர்களுடைய வாக்குகள் கூட கூட அது ஸ்டாலினை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பை குறைக்கும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், விஜயகாந்த் செய்த வேலையை நீ செய்யாதே என்பதுதான் என்னுடைய வாதமே. நீ பி டீமாக ஆகாதே, நீ அதிமுகவோடு சேர்ந்து நீ உன்னுடைய கருத்தை வைத்து பேசலாம். நீ ஒன்று சொல்லலாம், பிஜேபி இருக்கிற போது நான் எப்படி சேருவேன் என்று நீ கேட்டால் அது நியாயம். அதை பற்றி அவர்கள் பேச வேண்டும். அல்லது எல்லாருமாக சேர்ந்து. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பிஜேபி இருந்தால் ராஜாஜி கம்யூனிஸ்ட் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மாறானவர்கள். திமுகவும் ராஜாஜியும் நேர்மாறானவர்கள். பூணூல் என்று பூணூலை அத்தவனோடு சேர்ந்தாரே ராஜாஜி 67. பூணூலை அத்தவனோடு சேர்ந்தார் ராஜாஜி. எவனை கொல்லுகப்பட்டார் என்று ராஜாஜி சொன்னார். ராஜாஜி கொல்லுகப்பட்டார் என்று எந்த திமுக சொன்னதோ அவர்களுடைய ஆட்சி வருவதற்கு யோசனை சொன்னவரே ராஜாஜி தான். அவர் இவனுக்கு ஓட்டு போடுங்கள், தப்பொன்றும் இல்லை என்று சொன்ன பிறகுதான் இந்த நெய் நல்ல நெய் என்ற எண்ணமே மக்களுக்கு ஏற்பட்டது.